ஹலோ நண்பர்களே, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் டிராமாவோட 8வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே அடிபட்ட வண்டியில இருந்து மரண மாசா நம்ம கேங் இறங்கி வராங்க. இத பாக்குற ட்ரக் டீலருக்கு உசுரே இல்ல. பாவம் பயவுள்ள வண்டியில ஏறி துண்டக்கான துணியக்காரன் அங்கிருந்து போயிடுறான். இறங்கி வந்தவனுக்கு ஏதாவது பண்ணுவானுன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணாம போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல இந்த பாதிப்பு ஆஃப்டர் லைஃப்லயும் வந்திருக்கும். சோ அங்க இருக்கிற ஆளு மாவோக்கிய கான்டாக்ட் பண்ணி எல்லாமே ஓகே தானே, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம மாவோக்கி இருந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்க ஒரு ஈவில் ஸ்பிரிட்ட பிடிக்க போயிட்டு இருக்கோம், அப்புறம் பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதே நேரத்துல ஒரு கல்ஃப் போர்ட்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அங்கிள் ஒருத்தனை போட்டு நொங்கு பிரிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனை எட்டி உதைக்கும் அவன் காலே உடைஞ்சிருது. டே எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த்தடா அப்படின்னு நம்ம சொல்லும் போதுதான் அவனோட கண்ணை நம்மளுக்கு காட்டுறாங்க. சோ இவன் உடம்புலயும் ஈவில் ஸ்பிரிட் இருக்கு. இந்த மனசாட்சி இல்லாத மனக்குரங்கு பேசிக்கிட்டே இன்னொரு காலையும் உடைச்சிடறான். அதை ரசிச்சு வேற சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோயின் கரெக்டா வந்து மரண மாசம் ஒரு கிக்க கொடுத்துறா. இதுல அங்கிள் காரன் கொஞ்சமா டைவர்ட் ஆகுறான். பட் ஹீரோயினை பார்த்தோன்னா அவனுக்கு கோபம் ஜாஸ்தி ஆகுது. ரெண்டு பேத்துக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்துல வேட்டைக்காரன் கேங்ல இருக்க மத்தவங்களும் அங்க வந்துடுறாங்க. அங்கிள் காரனும் ஹீரோயினை ஊட்டுற மாதிரி இல்ல, ஹீரோயினும் அங்கிளை ஊட்டுற மாதிரி இல்ல. அதுக்குள்ளேயும் நம்ம மாவோக்கி அவங்க பவரை யூஸ் பண்ணி அடிபட்டவனோட காலை சரி பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்மேக்க போட்டு அங்கிளை முடிச்சிடறா. அங்க வந்த மாவோக்கிக்கு செம காண்டாகுது. ஏண்டா எவ்வளவு தடவை சொன்னாலும் நீங்க திருந்த மாட்டீங்களாடான்னு எட்டி உதைக்க போவாங்க. நல்ல வேலை மத்தவங்க எல்லாம் சேர்ந்து தடுத்துறாங்க. இல்லைன்னா பாவம் அங்கிளுக்கு புத்திர பாக்கியமே இல்லாம போயிருக்கும். அவ்வளவு காண்டில் இருக்காங்க நம்ம மாவோக்கி. டே யாரா நீங்க, தயவு செஞ்சு நீ உடுங்கடா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க அங்கிள். பட் நம்ம ஹீரோயின் ரெண்டு கல்ஃப் பால் அங்கிளோட வாயில திணிச்சிட்டு உடுவா பாருங்க ஒரு பஞ்சு, அங்கிள் நாக் அவுட். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கிளோட உடம்புல இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் ஆஃப்டர் லைஃப் கூட்டு போறக்கா அவ செஸ்ட்ல கை வச்சா. ஹீரோயின் அவ சிஸ்டர் கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் தெரியுது. இதுல ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆகிறா பாவம். அதனால நம்ம ஹீரோ தான் அங்கிளோட செஸ்ட்ல கைய வச்சு அவன் உடம்புல இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்ட ஆஃப்டர் லைஃப் கூட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க சட்டை இல்லாத ஒரு சைத்தா இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் அங்கிள் உடம்புல இருந்த ஈவில் ஸ்பிரிட். அதே நேரத்துல ஆஃப்டர் லைஃப்ல இந்த அங்கிளால கொல்லப்பட்ட அந்த எம்ப்ளாயி தான் நின்னுட்டு இருக்கான். சோ வீகனும் நடந்த விஷயத்தெல்லாம் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் பாவம் இவனால இது எதுவுமே ஏத்துக்க முடியல. ஏன்னா அவனுக்கு லைஃப்ல இருந்த அவன் கிராண்ட்மா மட்டும் தான். இவன் இந்த நிலைமைக்கு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கான். எந்த கம்பெனில ஆசைப்பட்டு வேலைக்கு சேர்ந்தானோ அந்த கம்பெனியோட ஐடி கார்டு மூலியமாவே கழுத்தை நடிச்சு கொண்டிருக்கானுங்க அப்படிங்கிறது இவனால ஏத்துக்கவே முடியல. பட் இருந்தாலும் நம்ம வீகன் இருந்துட்டு உனக்காக ஒருத்தர் வெயிட் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா இவனுக்கு நேர்ந்த ஒரே ஒரு கிராண்ட்மா. சோ அவங்களை பார்த்த சந்தோஷத்துல ஐடி கார்டு அங்கேயே போட்டு கிராண்ட்மா கூடயே சந்தோஷமா ஆஃப்டர் லைஃப் அவன் போற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவன் கீழே போட்டு போன ஐடி கார்டு தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப சடனா பிரசன்ட்ல ஹீரோ கார்ல இருந்து கண்ணை முழிக்கிறான். அங்கிள் அந்த எம்ப்ளாயி கொலை பண்ண வெப்பனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது ஐடி கார்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம மோடாக்கு இருந்துட்டு ஆல்ரெடி இது ஹீரோயின் பாத்துட்டாப்பா, அவ உள்ள போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னடா விஷயம் கேட்டா நம்ம மாவோக்கி இருந்துட்டு இந்த அங்கிள் பயவுள்ள அவன் எம்ப்ளாயி கொன்னதுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்காக இந்த பாருக்கு தான் வந்திருக்கான். அப்ப கூட இருந்த பொண்ணுகிட்டயே இந்த ஐடி கார்டுனாலதான் அவனை கொலை பண்ணன்னு வேற சொல்லி அந்த ஐடி கார்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் இந்த கார்ல ஜாங் இருக்கிறதே நம்ம ஹீரோ நோட் பண்றான். ஏன்னா யூசுவலா இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ்க்கு ஜாங் வர மாட்டாரு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா, டே உங்க கார் தான் நஞ்சு புட்டானுங்களே, அதுக்காக தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் பார்க்குள்ள இருக்க அந்த பொண்ணையும் மீட் பண்ணிடுறா. ஐடி கார்டை குடுடின்னு கேட்டா, ஐயோ அங்கிள் கார் அன்னைக்கு விளையாட்டுக்கு சொன்னா நினைச்சமா நான் தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல. ஒரு வழியா மிரட்டி விட்டு இருந்த ஐடி காரையும் ஹீரோயின் வாங்கிடுறா. நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. அப்ப அங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு குட்டி பொண்ணுகளையும் பாக்குறா. என்னம்மா அந்த வீட்டுல உங்களை காணமே அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுங்க இருந்துட்டு ஒரு ஃபேமிலி உங்களை தத்தெடுத்துட்டாங்க அப்படிங்கிற குட் நியூஸ் சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா ரெஸ்டாரண்ட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு அவ தங்கச்சி ஞாபகம் வந்துருது. அவ தங்கச்சி கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடுற மாதிரியே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். நெக்ஸ்ட் டே அங்கிள் கார கண்ணை முழிச்சா அந்த கல்ஃப் போர்ட்லயே தான் கிடக்குறான். இவனுக்கு என்ன நடந்தது ஞாபகத்துக்கு இல்ல, பாவம் மெமரி எரேஸ் பண்ணிட்டாங்களாட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அவன் அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. டே நான் யாரையும் கொலை பண்ணடா, நீ உடுங்கடா, முடிச்சா வாரண்ட காட்டுங்கடான்னு வாய் வீசுறான். அவனுங்களும் வாரண்ட் எடுத்து காட்டணும்னா பயவுல என்ன பேசுறதுனே தெரியல. சோ அங்கிள் அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தான் நியூஸ்ல பிளே ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி எவிடன்ஸ் இல்லாதனால தப்பிச்சுட்டான். இப்ப மறுபடியும் எவிடன்ஸ் கிடைச்சனால அங்கிள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு விஷயம் பிளே ஆகுது. இத கேட்கிற மாவோக்கி செம ஹாப்பி. ரெஸ்டாரண்ட் வந்தவங்களுக்கு எல்லாம் ஃபுட் ஃப்ரீயா கொடுக்கறவங்க சந்தோஷமா இருக்காங்க. அதே நேரத்துல நியூஸ்ல இந்த இறந்த போன எம்ப்ளாயி நேம்ல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் அவங்களோட கண்டலன்ஸ் மெசேஜ் மூலியமாவும் மெயில் மூலியமாவும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. ஒருவேளை இது நம்ம ஹீரோகாரன் பண்ண வேலையாவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த லேக்க பத்தி தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜாங் இருந்துட்டு சரௌண்டிங்ல என்னென்ன லேக் இருக்கோ அதை
அத்தனை லேக்கோட போட்டோவும் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆன வழி இதுல எந்த லேக் கூடயும் மேட்ச் ஆகல. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்னு ஒரு பென்டிரைவ் எடுத்து நீட்டுறாரு. இதுல டைசன் குரூப்புக்கு யார் யார் பணம் கொடுத்திருக்கா, இல்லீகலா எங்கிருந்து பணம் வந்திருக்கு அத்தனை டீடைல் இருக்கு. ஆனா இதை வச்சு நம்ம போலீஸ் கிட்ட போக முடியாது, இன்கம் டாக்ஸ் வேணா ஏவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இதுல ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த சம்பவத்துல ஹீரோவோட அப்பா அம்மா இறந்திருக்காங்க, அதுக்கு எப்படியாவது நியாயம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறா. சோ இது ஹீரோக்கும் கரெக்டா படுது. கண்டிப்பா இதுக்கான எவிடன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்பதான் இவங்க எல்லாம் ரெஸ்டாரண்ட் முன்னாடி இருக்கிற காரையும் பாக்குறாங்க. இவங்களுக்காக ஜாங் வாங்கிட்டு வந்திருக்கிற கார் தான் இது. ஏன்னா இவங்க கார் தான் ஆக்சிடென்ட்ல மொத்தமா நஞ்சு போச்சு. சோ அப்பதான் ஜாங் ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்க பழைய கார்ல ஜிபிஎஸ் டிராக்கர் செட் பண்ணிருக்கானுங்க, மொத்தமா பிளான் பண்ணி தான் உங்களை தூக்கி இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்கிற மோடாக்கு செம்ம காண்டாயிட்டு அந்த கார் எடுத்துட்டு ஆக்ரோஷமா கிளம்புறான். பயபுள்ள நேர டைசன் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு தான் வரான். ஆனா ஐடி கார்டு இல்லாம இவனால டோரிங் கூட ஓபன் பண்ண முடியல. அப்ப கரெக்டா இவனுக்குனே ஒரு செக்யூரிட்டி வந்து மாட்டுறான். அவனை அடிச்சு போட்டு அவனோட ஐடி கார்டு யூஸ் பண்ணி தான் பயபுள்ள லிஃப்ட்ல போறான். அப்ப இன்னொரு செக்யூரிட்டியும் வரான். இவன் லிஃப்ட் ஆபரேட் பண்றதுக்கு ஜெர்க் ஆயிட்டு இருக்கிறது பார்த்தோன்னே அவன் டவுட் வந்துருது. அதே நேரத்துல ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிறவங்க மோடாக்க கான்டாக்ட் பண்ணி தேவையில்லாத விஷயத்தை தலையிடாத, இல்ல மறுபடியும் உன்னை கோமாக்கே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே மோடாக் மதிக்கிற மாதிரி இல்ல. பக்கத்திலேயே செக்யூரிட்டி வேற பரங்கி மேல மாதிரி இருக்கான். ஆனா அவனையவே அசால்ட்டா தோல்ல போட்டு தூக்கிட்டு வந்துடுறான் நம்ம மோடாக்கு. சோ ஃப்ளோர்ல இருக்கிற ஒருத்தனையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் போட்டா மாத்தி வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல ஆஃப்டர் லைஃப்ல அந்த லேடி இருந்துட்டு இவங்க சொல்ற பேச்சே கேட்கறது இல்ல, இவங்க என்னதான் பண்றது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற சின்ன பையன் ஹீரோயினும் இதே வேலைதான் பண்றான், நார்மல் மனுஷங்க மேல பவரை யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த லேடிக்கு செம்ம காண்டாகுது. நான் மறுபிறவி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இவனுக்குனால மொத்தமா என்னோட சாப்டர் க்ளோஸ் ஆயிருமாட்டிருக்கு அப்படின்னு புலம்பிட்டு போயிடுறா. சோ நம்ம மோடாக்கும் அந்த எக்ஸிகியூட்டிவ் தான் வந்து மீட் பண்றான், அதாவது ட்ரக் டீலரோட பிரதரை. தம்பிகளா ஓவரா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கீங்க, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க போறது இல்ல. எனக்கு நல்லா தெரியும் நிம்மோட பாடி அந்த லேக்ல தான் இருக்குன்னு, கண்டிப்பா எவிடன்ஸ் கண்டுபிடிச்சு உன்னை ஜட்டியோட உள்ள உட்கார வைக்க போறேன்டா அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா ட்ரக் டீலர் கும்பலா கூர்காஸ் கூப்பிட்டு அங்க வந்துடுறான். பட் இருந்தாலும் பிரதர்காரன் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணிடுறான். ஏன்னா மோடாக்க பத்தி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்ப பிரதர்காரன் இருந்துட்டு ட்ரக் டீலர் கிட்ட இனிமேல் இவன் விஷயத்தில் நீ தலையிடாத, பட் தூரமா இருந்து வாட்ச் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ட்ரக் டீலர் இருந்துட்டு நீ சொன்னாலும் தலையிட முடியாது, ஏற்கனவே பில்டிங்கோட ரூஃப் டாப்ல இருந்து உளுந்துமே இந்த நாய் சாகல, வண்டியை வச்சு அடிச்சு தூக்கணும், அப்பவுமே ஒண்ணுமே ஆகல அப்படின்னு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ மோடா கிட்ட அவங்க அப்பாவோட மொபைல் இருக்க வீடியோவை காட்டுறான். ஆக்சுவலா இந்த வீடியோல 2 ட்ரக் முன்னாடி நின்னுட்டு இருக்கு, அதெல்லாம் அனுப்பாம இவங்க அப்பா எடிட் பண்ணி கார் போறது மட்டும் தான் மோடாக்கு அனுப்பி வச்சிருக்காரு. சோ இந்த ட்ரக்குக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இது மோடாக்கும் சரியா படுது. ஆக்சுவலா இந்த வீடியோ அந்த ட்ரக்கை எடுக்கும் போது யதார்த்தமா இந்த கார் கிராஸ் ஆச்சா இல்ல உண்மையாலுமே அந்த காருக்காக தான் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து இந்த லேக்க பத்தி தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒரு சூப்பர் ஐடியா வருது. ஏன்னா இந்த விஷயம் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட அப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணது. ஒருவேளை அந்த மாதிரி லேக் இப்ப இல்லாம போனா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறா. ஏன்னா லேக் ட்ரை ஆச்சுன்னா இவனுக்கு சிட்டியை டெவலப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஆக்குபை பண்ணி வீட கட்டிடுவானுங்க. எல்லாம் நம்ம ஊர்ல பண்ற மாதிரி தான். சோ 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மேப்பை பார்க்கும் போது அவனுக்கு ஒரு லேக் கண்ணுல படுது. டவுட்டும் வருது நம்ம ஹீரோக்கு. அதே நேரத்துல நியூஸ்ல இந்த சீரியல் மர்டர் பண்ணது கேப் மண்டேன் தான், இவனை எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லி மேயரே ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்னு பிளே ஆயிட்டு இருக்கு. நம்ம மேயர் இருந்துட்டு நல்ல பிள்ளையாட்ட எனக்கு சிட்டியோட அமைதி தான் முக்கியம், அதனால ஹை அலர்ட் போட்டிருக்கேன், இனிமேல் இந்த சிட்டில எந்த தப்பும் நடக்காது, நம்ம போலீஸ்காரங்க வெடிய ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கானுங்க. பட் இங்க இருக்க எல்லாருமே ஃப்ராடு பய பிள்ளைங்க அப்படிங்கிறது பாவம் இவங்களுக்கு தெரியல. இத நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு யூட்டிலிட்டி போல கிராஸ் பண்ணும்போது அதுல இருக்க நம்பரை பாக்குறான். பய பிள்ளைக்கு டவுட் வந்துருது. சோ இவங்க அப்பாவோட டைரி எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தா பக்காவா மேட்ச் ஆகுது. சோ இவங்க அப்பா மென்ஷன் பண்ணது லேக்கோட நம்பர் கிடையாது, அந்த தெருவுல இருக்கிற போஸ்ட் கம்பத்தோட நம்பர் தான். இத மத்தவங்களுக்கும் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதே நேரத்தில் நம்ம மேயர் போலீஸ் சீஃப் கிட்ட கேப் மண்டைனை சீக்கிரம் பிடிக்க சொல்லிட்டு போறாரு. இத நம்ம லேடி டிடெக்டிவும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு கண்டிப்பா உயிரோட பிடிக்க மாட்டானுங்க, அவனை போட்டு தள்ளிட்டு எல்லா கேஸையும் அவன் மேல போட்டு க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. அதே நேரத்தில் நம்ம மோடாக்கு லேடி டிடெக்டிவ் கால் பண்ணி அந்த போஸ்ட் எந்த ஏரியால இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மீட்டிங் போட்டு இந்த சீரியல் கில்லரை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. ரோடு ஃபுல்லா போட்டோ ஒட்டி வச்சிருக்கிறதுனால நிறைய கால்ஸ் வருது ஸ்டேஷனுக்கு. இந்த கார்ல பார்த்தோம் அந்த கார்ல பார்த்தோம் நம்பர் பிளேட்டை மாத்தி சொல்லிட்டு இருக்கானுங்க. பாவம் போலீஸ்காரங்களும் ஊரெல்லாம் வலவீசி தேடிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அந்த லெவல் 3 லேடி ஈவில் ஸ்பிரிட் தான் ஒரு போலீஸ்கார் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்திலே அவளோட ப்ராசிக்யூட்டரும் உட்கார்ந்திருக்காரு. ஏமா அவன் புருஷனோட அக்கவுண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்ட,
எதுக்கு அவனை கொலை பண்ணன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம காட்டெருமை மாதிரி வந்து என் மூக்குல ஒருத்தன் குத்தனானே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. வேற யாரும் இல்ல, நம்ம மோடாக்கதான் விட்ட பஞ்ச். அப்படி இந்த போலீஸ்காரர் என்னென்னமோ கேள்வி கேட்கிறாரு. இவ அன்னியன் ரேஞ்சுக்கு மாத்தி மாத்தி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. இத பாக்குற ப்ராசிக்யூட்டருக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு என்னோட கிளைண்ட சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிடுறான். இதுல அவ காண்டாயி ப்ராசிக்யூட்டர் திட்ட ஆரம்பிக்கிறா. ஏமா இப்படி எல்லாம் நடிச்சா மட்டும் நீ தப்பிக்க முடியும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா டீ எடுத்து குடிக்கலான்னு போறான் போலீஸ்காரன். தம்பி கொலை பண்ணணும்னு நினைச்சா ஒருத்தன் குத்தி தான் கொலை பண்ணணும் இல்ல, விஷத்தையும் கூட வச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா போலீஸ்காரனுக்கே ஜர்க் ஆயிருது. எங்கேயோ இவன் குடிச்ச டீல விஷத்தை கலந்துட்டாலும் அப்படின்னு பயந்துடுறான். சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வெறுப்பேத்தி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேல இவளை இன்வெஸ்டிகேட் பண்றது வேஸ்ட்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. சோ வெளியே இவளை கூப்பிட்டு வரும்போது கேப் மண்டையனோட வாண்டட் போஸ்டர் பாத்தறா. ஆமா எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, உன்னால மட்டும்தான் இவங்களை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ்களும் அடிச்சு போட்டு அங்க தப்பிக்க பாக்குறா. இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கிற கன்னை வச்சு இவளை பிடிச்சிடுறாங்க. ஒரு வழியா நம்ம பாய்ஸும் ஹீரோவோட அப்பா நோட் பண்ணி வச்சிருந்த அந்த போல கண்டுபிடிச்சிடுறாங்க. பக்கத்துல இருக்க வழியை பார்த்தோன்னே தெரியுது இங்கதான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு. சோ சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஒரு இடத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கையும் நம்ம ஆளு கண்டுபிடிக்கிறாங்க. அங்க ஒரு ட்ரோன் வேற பறந்துட்டு இருக்கு. இதுலதான் இவங்களுக்கு டவுட் அதிகமாகுது. நம்ம ஆளு கிட்ட தான் கேமரா ஆஃப் பண்ற டிவைஸ் இருக்கே, அதை யூஸ் பண்ணி ட்ரோனை துரத்தி விட்டுறாங்க. சோ அந்த இடத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியுது நிலத்தடி நீரை நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம ஃபேக்டரிஸ்ல இருந்து வர வேஸ்டேஜ் எல்லாம் ஏதோ ஆசிட் மாதிரி வந்துட்டு இருக்கு. இத பக்கத்துல இருக்க டேம்லயும் கலக்குது. சிட்டிக்குள்ள மக்கள் நார்மலா குடிக்கிற தண்ணியிலும் இது மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரியுது. செம்ம காண்டாகிறாங்க. இடமே பாலைவனம் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அழிச்சு வச்சிருக்கானுங்க. அதனால நம்ம ஆளுங்க பக்காவா பிளான் பண்ணி அங்க ஒரு கேமரா பிக்ஸ் பண்றாங்க எவிடன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா மாவோக்கி அவனுக்காக சில மீட் எல்லாம் கொடுக்கறாங்க. ஏன்னா நாளைக்கு ஹீரோட அப்பா அம்மாக்கு மெமோரியல் டே. சோ நீ சூப்பு செஞ்சு அவங்களுக்காக படையல் வச்சிரு அப்படின்னு சொல்லி பாசமா அனுப்பி வைக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோவும் நெக்ஸ்ட் டே மாவோக்கி கொடுத்த மீட்டை வச்சுதான் சூப் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. அவன் பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் படையல் வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அதே நேரத்தில் நம்ம லேடி டிடெக்டிவ் அவனோட அசிஸ்டன்ட்டும் ஃபுல் ரவுண்டிங்லயே தான் இருக்காங்க. எப்படியாவது உங்களுக்கு அந்த கேப் மண்டையை பிடிச்சே ஆகணும். கரெக்டா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் லேடி டிடெக்டிவ் கிராஸ் பண்றான். பட் இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கல. நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஃபிளவர் வச்சு ப்ரே பண்றான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோ ரிட்டன் அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அவனுக்கு தோணுது. யாருடான்னு பார்த்தா நம்ம கேப் மண்டையன். எப்படியாவது எனக்கு பிடிச்சே ஆகணும்னு ஹீரோ விரட்டுறான். பட் அவன் எங்க இருக்கான்னு இவனால கண்டுபிடிக்க முடியல. பார்த்தா ஹீரோக்கு பின்னாடியே தான் வந்து நின்னுட்டு இருக்கான் கேப் மண்டையன். ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டைலாக் விடுறான். மகனே நீ என்னை கண்டுபிடிக்கல, நான் தாண்டா உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப் மண்டையன் ஹீரோவை வெறியுண்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.